ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு சத்துரு. ரோமர் 12:20 சொல்லுகிறது, உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. நமது பெற்றோருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு, நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு, உறவினர்களுக்கு பாராட்ட வேண்டிய அன்பும் உண்டு. அதே நேரத்தில் சத்துருவுக்கு காண்பிக்க வேண்டிய தயவும் உண்டு. ஒரு சிறுமி 2 கோழி குஞ்சுகளை அன்போடு வளர்த்தாள். அவை வளர்ந்து கொழு கொழுவென்று பெரிதாயின. ஒரு நாள் தற்செயலாய் கோழி குஞ்சுகள் பக்கத்து வீட்டு தோட்டத்தில் மேயச் சென்றன. பக்கத்து வீட்டுக்காரன் 2 கோழிகளையும் பிடித்து கழுத்தை திருகி கொன்றுவிட்டான். அந்த சிறுமியோ கிறிஸ்துவுக்குள் தன்னை தேற்றிக்கொண்டு அந்த கோழிகளை அருமையாய் சமைத்து பக்கத்து வீட்டுக்காரரிடம் கொண்டு போய், மாமா, இந்த கோழி குஞ்சுகளை சமைத்து உங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசினார், எனவே கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி கொடுத்தாள். அந்த வார்த்தையும் செய்கையும் அவனுடைய உள்ளத்தை உடைத்தது. அந்த சிறுமியின் செய்கை அவன் மனங்கசந்து அழுது மனம் திரும்பும்படி செய்தது. சத்துருக்களிடம் எப்படி நடந்து கொள்வது என்பதை குறித்து அறியாமையின் நாட்களில் ஒரு போக்கு இருந்தது. ஆதியாகமம் 4:23 லாமேக்கு, எனக்கு காயமுண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன் என்று குறிப்பிடுகிறார். ஒருவன் சிறிய காயமுண்டாக்கி விட்டதற்காக அங்கு கொலை விழுந்தது. ஒரு சிறு தழும்பு உண்டாக்கி விட்டதற்காக இன்னொரு கொலை விழுந்தது. சின்ன காரியத்துக்கும் ஜீவனை எடுத்து விடுகிற அறியாமையின் காலம் அது. அதற்கு பின்பு நியாயப்பிரமாணம் வந்தது. அங்கே காயப்படுத்தினாலோ தழும்புகள் உண்டாக்கினாலோ அவனை கொலை செய்யக்கூடாது. இன்னொரு காயமும் இன்னொரு தழும்பும் உண்டாக்கி விடலாம். பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்பது அந்த நாட்களின் பிரமாணமும் சட்ட திட்டமுமாகும். அதன் பின்பு இயேசு கிறிஸ்துவின் காலம் வந்தது. அன்பின் பிரமாணம் உலகத்தை ஆண்டு கொண்டது. பல்லை உடைத்தால் அவனுடைய மறுபல்லை உடைக்க வேண்டும் என்ற பிரமாணம் நீங்கி ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு தாழ்ந்து கொடுத்து அன்புடனே மறு கன்னத்தையும் திருப்பி காண்பிக்கிற கிருபை சூழ்ந்து கொண்டது. இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5:44. இயேசு தொடர்ந்து சொன்னார், உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. லூக்கா 6:29. சத்துருக்களை சிநேகிப்பது சற்று கடினம்தான். கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு அந்த கிருபையை தருகிறார். அவர் தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையே சிநேகித்து மன்னித்தார் அல்லவா? இன்றைய நினைவிற்கு 1 தெசலோனிக்கேயர் 5:15. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை யோனா 1, 2, 3 மற்றும் 4 அதிகாரங்கள். மாலை வெளிப்படுத்தின விசேஷம்
10ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். சத்துருக்களை சிநேகியுங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.